வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சுவையான பன்னீர் கிரேவி, கேப்சிகம் பன்னீர்னு சொல்லுவாங்க. பன்னீரை பொறுத்தவரையும் நம்ம சப்பாத்தி மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் நம்ம புலாவ், அதுக்கப்புறம் கோக்னட் ரைஸ், அந்த மாதிரி கொஞ்சம் சட்டிலாக காரம் ஜாஸ்தி இல்லாமல் இருக்கிற ஒரு டிஷ்க்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணுறது காட்ட போகிறேன். நான் இன்னைக்கு சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தொட்டுக்க இந்த கிரேவி பண்ண போகிறேன். பட் இதை நான் சொன்ன மாதிரி இந்த ரைஸ்க்குலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இந்த பன்னீரை வச்சு எப்படி குயிக்காக பண்ணுறதுன்றதை காட்டுறேன். வரப்போகிற நம்ம இதில் நிறைய பன்னீரை வச்சு டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. அது எப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க இப்போ கிச்சனுக்குள்ள பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரெப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 200 கிராம்ஸ் பன்னீர் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ணிடலாம். இது ஒரு 1 hour இதுலேயே ஊறட்டும். இது என்ன ஆகும்னா, இது நல்லா கொஞ்சம் இதோட ஃப்ளேவர்ஸ்லாம் அதை இறங்கிடும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு கடாயில் ஜஸ்ட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸை ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். என்னென்னா 1 ஸ்பூன் ஜீரா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் இல்லைன்னா சோம், 2 காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் 1 நார்மல் சில்லி, ட்ரை சில்லி. 1 ட்ரை சில்லி தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் நம்ம மிளகு இருக்குது. அப்புறம் நம்ம கிரேவி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் மசாலாலாம் போட போகிறோம். ஸோ ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. அதனால் இப்போ இதை நல்லா ஒரு 3 to 4 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம டிஷ்ஷு பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோன்றத நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்து வச்சிடணும். இதை ஓவர் குக் பண்ணிங்கன்னா பன்னீர் ஒரு மாதிரி ரப்பரி டெக்ஸ்சராக மாறிடும். ஸோ முதல்ல ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆர் பட்டர் இல்லை கீ ஏதாவது ஒன்று 1 ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க. டிபெண்டிங் ஆன் த குவான்டிட்டி. நான் இப்போ 200 கிராம்ஸ் எடுத்துருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு இது ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நான் கீ தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஹீட் ஆனோடனே இதை நான் இப்போது இந்த பன்னீரை இதில் சேர்க்க போகிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னே போடாதீங்க. கொஞ்சம் ஹீட் ஆனோடனே போட்டுருங்க. பாருங்கள், மேரினேட் பண்ண பன்னீரை ஜஸ்ட்டு போடுறோம். இது லைட்டாக சாட்டே ஆகணும். அதாவது 2 பக்கமும் ஒரு 2 minutes குக் ஆனால் போதும். நம்ம திருப்பி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கேப்சிகமும் ஆனியன்ஸும் எடுத்திருக்கேன். இதில் நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள்கிட்ட கேப்சிகம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ரெட்டும் எடுத்துக்கலாம், எல்லோவும் எடுத்துக்கலாம். இல்லை நான் 2 க்ரீனாகவே எடுத்திருக்கேன். இதோட நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது அதை உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியை எடுத்துட்டு ஜஸ்ட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி இது மட்டும்தான் இருக்கணும். உள்ளே இருக்கிற சதை பகுதி வேண்டாம். மோர் ஆர் லைக் நம்ம இப்போ கேப்சிகம் வச்சுருக்கோம்ல, ரெட் கேப்சிகம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம ட்ரையாக ஒரு இது பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸ்பைசஸ்லாம் போட்டு அதை ட்ரை பவுடராக நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இனிஷியலாக இந்த பவுடரை பண்ணிவிடுங்க. ஏன்றதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். மிக்சி ஃபஸ்ட்டு இந்த ட்ரை போர்ஷன் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பண்ணி வச்சுட்டோன்னே ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை அந்த ட்ரை பண்ணி வச்சுருந்த மிக்சிக்கு எடுத்துட்டு அந்த பவுடரை எடுத்துட்டு இதை ஒரு பியூரி மாதிரி, அதாவது நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். 3 டொமேட்டோவும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அரைக்க போகிறோன்றதை காட்டுறேன். ஒரு 10 முந்திரியை நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் மில்க்
திக்கான மில்கை நான் இதை அரைச்சி வச்சுக்க போகிறேன். இது நான் எதோட சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா, ஃப்ரெஷ் க்ரீம்க்கு பதில் நான் இந்த மிக்சரை யூஸ் பண்ண போகிறேன். பன்னீர் வந்து சாட்டே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும், ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இப்போ அதே கடாயில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஆனியன்ஸ், கேப்சிகம், அப்புறம் தக்காளி இதை வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து ஆனியன்ஸ் போட்டாச்சு. ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் சால்ட், ஒரு பிஞ்ச் தாங்க போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இது கொஞ்சம் குக் ஆன அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கேப்சிகமாக ஆட் பண்ணலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா குக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அது மேலேயே வந்து கேப்சிகம் போடுறோம். இந்த கேப்சிகம் குக் ஆகட்டும். இது ஆனோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோஸை போடுறோம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். இது நல்ல ஒரு 2 to 3 minutes குக் ஆன அப்புறம் கடைசியாக நம்ம வந்து டொமேட்டோ போடணும். நீங்கள் எப்போவுமே இது எப்படி பண்ணணும்னா, இது வந்து ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. ஏன்னா குக் ஆச்சுன்னா இது மேஷ் ஆகிடும். ஸோ இது நல்லா குக் பண்ணிவிட்டு கடைசியாக இதை போட்டுட்டு ஒரு 2 minutesல நம்ம இந்த பேஸை எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், டொமேட்டோஸ்லாம் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இது போதும், இதை எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம கிரேவியில் குக் பண்ணும்போது வேறு கொஞ்சம் குக் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த சாட்டே பண்ண வெஜிடபிளை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு தட்டில் ஆறிட்டு இருக்கட்டும். அதே பேன் எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் ஊற்ற போகிறேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டர் இப்போ போடுறேன். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மீன்வைல் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணுன்றதை காட்டுறேன். முதல்ல ஒரு ஸ்பூன் நல்ல ஜீரா, இல்லைன்னா ஷாஜீரான்னு விற்கும், அது கிடச்சதுன்னா அதை போட்டுக்கோங்க. இது போட்டு இது பொரியும் போது நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் 2 நல்ல பொடி பொடியாக சாப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சப்போஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ண வரலைன்னா நீங்கள் வந்து இந்த ஃபுட் ப்ராசஸரில் போட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் இப்போது இதில் சேர்க்குறேன். இது இப்போ நம்ம நல்லா வதக்கணுங்க. எப்போவுமே ஆனியன்ஸ் வதக்கும் போது நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பன்னீரில் கொஞ்சம் போட்டிருக்கோம், நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க, வேணும்னா கூட கடைசியில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டோங்க. இது வதங்கினோடனே நம்ம டொமேட்டோ பியூரி, அதாவது அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினோடனே சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டேன். ஜீரா பவுடர் இருந்ததுன்னா அது ஒரு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆனியன்ஸ் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போது நான் அதை டொமேட்டோ பேஸை இதில் போட போகிறேன். இதை போட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மசாலா பவுடி, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது இது நல்லா குக் ஆகணுங்க. வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கோங்க. அந்த மசாலா பவுடரோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கணும். இந்த டொமேட்டோ பேஸ் கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம அந்த ட்ரை பவுடரை இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த சாட்டே பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸையும் இதில் இப்போ நான் சேர்த்துற போகிறேன். ஸோ இதோட இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இப்போ நான் கலக்கினேங்க. இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ லிட்டு போட்டு கொஞ்சம் ஒரு 3 minutes குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த கேஷ்யூ மில்க்கும் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துட்டு திருப்பி குக் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படியே லிட் போட்டு குக் பண்ணலாம். நல்லா குக் ஆகிட்டு இருக்க இந்த சமயம் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த காஜு பேஸ்ட்டு, அதை நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை போட்டு இதில் ஊற்றிட்டு வரேன். பாருங்கள், கலரே நல்லா மாறி இருக்குது. ஆனால் நீங்கள் இதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். கசூரி மேத்தி உங்கள்கிட்ட இருக்கும், அதை இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. ஏன்னா நம்ம கடைசியில் கொத்தமல்லி போடுவோம். ஸோ இது இப்போவே இந்த ஃப்ளேவர் இதுக்குள்ளே இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது இன்னும் கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பன்னீரை போடணும். எப்போவுமே நீங்கள் பன்னீரை போட்டுட்டு ரொம்ப குக் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு 2 to 3 minutes குக் ஆகணும். இப்போ கிரேவி நல்லா தலன்னு கொதிக்குது. லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம இந்த சாட்டே பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப குக் பண்ண வேணாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 2 minutesல ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். இது வந்து அப் டு யோர் சாய்ஸ், பட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது 2 மினிட்ஸ் கழித்து உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த பன்னீர் இதோட பிளெண்ட் ஆகிடும் அண்ட் கிரேவியும் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இது பார்த்திங்களா, கிரேவி ஆஃப் பண்ணியாச்சு. எண்ணெய் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், கொத்தமல்லியை போட்டுருங்க கடைசியாக, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்க்கவே ரொம்ப அப்படைசிங்காக இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கேன். ஸோ அதோடு தான் இதை சேர்த்து சாப்பிட போகிறோம். பட் இட் கோஸ் வெல் வித் எல்லா இந்த ஜீரா புலாவ் அந்த மாதிரிலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ரோட்டியோடு தான் இந்த கேப்சிகம் பன்னீரை சாப்பிட போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ஷூர் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் சப்பாத்தி வச்சு பண்ணல, இந்த சப்பாத்தியும் நான் ப்ரெஸ் பண்ணி தான் பண்ணேன். யூஸ்வலாக நீங்கள் சப்பாத்தி ரோல் பண்ணி பண்ணுறதும் பண்ணலாம், பட் நான் இது வந்து மெஷின் சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த பன்னீர் டிஷ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டி, இந்த புர்ஜி அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை நான் வரும் நம்மளோட இதில் வந்து காட்டுறேன். இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்பெஷல் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மசாலா பண்ணணுன்னு, அதை பண்ணி இந்த டிஷ்ஷை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன் டச்சு நல்லாவே வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.